அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அல்லேலூயா. எல்லா கரங்களை மேலே உயர்த்தி, பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும். உம்முடைய சத்தம் மாத்திரம் எங்களுக்கு கேட்கட்டும். உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படுவதா இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீ பண்படுத்தி 1 30 60 100 பலன் கொடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் நல்ல பிதாவே. ஜோரா ஒரு கரங்களை எல்லாரும் தட்டி அப்பாவுடைய வார்த்தைக்காக, வசனத்துக்காக அவருக்கு மகிமை செலுத்தலாம். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலையிலே கிடத்தினாள். அல்லேலூயா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் சொல்லலாம். அல்லேலூயா. பிறப்புக்கு காரணமாக இருந்த மரியாள், யோசேப் அவர்கள் கலிலேயாவில் வாழ்ந்தவர்கள். எங்கே வாழ்ந்தாங்க? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கலிலேயா என்கக்கூடிய ஒரு பட்டணத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். அங்கே நாசரேத் என்கிற இடத்தில் இருந்தாங்க. அங்கே நல்லா கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆனால் யோசேப்பு ஒரு யூதன். அவன் போய் தங்கி வாழ்ந்த இடம் என்று சொல்லி பார்த்தா கலிலேயா நாடு. அப்போது திடீரென்று ராயனால் ஒரு அறிவிப்பு அங்கே வாசிக்கப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? சவுண்ட் வருது. அது அந்த அறிவிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன இப்போ நமக்கு வரும் இல்லைங்களா? திடீர்னு எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, எல்லாரும் ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னு இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இல்லை, ஆதார் கார்டு இல்லை, எங்கே போனாலும் ரேஷன் கார்டு தான். அப்போது ஆதார் கார்டு தான் இப்போ மெயின் ஆயிடுச்சு. ஆதார் கார்டு நம்பர் தான் மெயின் இல்லையா? திடீர்னு ஒரு சட்டம் இது பண்ணாங்க. அப்புறம் பேங்க்கில் இந்த சிலிண்டருக்காக என்ன பண்ணுங்க, எல்லோரும் போயிட்டு பேங்க்கில் சட்டம் போட்டால் என்ன பண்ணுறோம், எல்லோரும் போயிட்டு நிற்கிறோமா இல்லையா, வேலைக்கு எடுத்துட்டாவது. அப்புறம் மெயின் மேட்ரு என்னது, 2000 ரூபா நோட்டு போச்சு. எல்லோரும் என்ன பண்ணாங்க, பேங்க் வாசலில் போயிட்டு நின்று நோட்டை மாற்றுறதுக்கும் அதை எப்படியாவது அதை ஒழிச்சு கட்டுறதுக்கும் போயிட்டு அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிந்த மாதிரி அன்றைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது. என்னது? குடிமதிப்பு. அந்தந்த ஊரில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய குடிமதிப்பை எல்லாரும் எழுதணும். அப்படிங்கும்போது அவன் யூதனாக இருந்ததுனாலே எருசலேமுக்கு என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை மரியாளை அழைத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அவள் பரிசுத்தாவியினாலே அந்த நாளிலே கர்ப்பவதியாகி இருந்தான். அந்த நாளில் அழைத்து கொண்டு வரும்போது வேத வசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார் அவர். பிரைஸ் தி லார்ட். அங்கே கொண்டு வந்து அவள் வருகிற அந்த இடத்துல வரும்போது அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா போகிற வருவர்களுக்கெல்லாம் என்ன செய்வார்கள், சத்திரத்தை கட்டி வச்சுருப்பாங்க அங்கங்கே. நீங்கள் அந்த நாளிலெல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். திருமண மண்டபம் ஊரில் எல்லாம் அதை சத்திரம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதில் பொதுவாக மக்கள் போக்குவரத்தில் இருக்கிறவர்கள் தங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம். அப்படின்னு அன்றைக்கு எல்லாமே நடைப்பயணங்களாக இருந்ததுனால குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சத்திரம் மாதிரி என்ன செய்வாங்க, மண்டபம் மாதிரி ஒரு அரசாங்கமே அல்லது அந்த நாட்கள் இந்த ராஜாக்கள் கட்டி வைத்திருப்பாங்க. அதை அவர்கள் போகிற வழியில் அந்த சத்திரத்தில் தங்கி கொள்ளலாம். அப்படி அந்த நாள் இருந்த சத்திரத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள், போய் தங்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன இல்லை, தங்குவதற்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லை, இடமும் இல்லை. அந்த நேரத்தில் இவளுக்கு பிரசவ வேலி வேற ஏற்பட்டதினாலே பிள்ளையை பெற்று என்ன செய்யப்படுகிறது, அவர்கள் சத்திரத்தில் கூட இடம் இல்லாதனாலே பிள்ளையை கொண்டது முன்னிலையிலே கிடத்தினார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க, சத்திரத்துக்கு வெளியில் ஒரு மாட்டு தொழுவு இருந்ததாக சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வா தம்பி, அதுதான் சீக்கிரம் வந்தால் தான் சேர் கிடைக்கும். உள்ளவா, பின்னாடி சேர் இருக்கா? வெரி குட், உட்காந்து எல்லோரும் கை தட்டுங்க அவங்களுக்கு சீக்கிரம் வந்ததுனால. ரொம்ப சீக்கிரம் வந்திருக்குறாங்க. அப்புறம் வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபு நின்று எல்லாத்தையும் வரவேற்றாங்களா? 8 மணி வரைக்கும் வரவேற்றாங்களா இல்லையா? வெளியில் அவங்க 6:30 மணிலேருந்து நின்றுட்டு இருந்தாங்க 2 பேரும். ரொம்ப களைப்பில் வேறு அவங்க உட்காந்துருக்குறாரு. என்ன பிரதர்,
இல்லையா? அப்புறம் ஏன் 8 மணிக்கு வந்தீங்க உள்ள? எத்தனை மணிக்கு ஆராதனை? ஏன் 8 மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு சர்வீஸு சொல்லுங்கள்? எத்தனை மணிக்கு சர்வீஸு? இவ்வளவு நிர்விசாரமாக இருக்கிறது தேவனுடைய காரியங்களில் சொல்லுங்கள். அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் உள்ளே வந்தாச்சு, அட்டண்டன்ஸ் ஆயாச்சு, கடைசியாக வரக்கூடாது. அல்லேலூயா. இங்கே வந்து எந்த காரணங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் காரணங்களை நாம் தெரியப்படுத்துறவர்களாக இருக்கக்கூடாது. சொல்கிறது இல்லை, புரியுதுங்களா இல்லைங்களா? தேவ சமூகத்துக்கு ஒரே ஒரு முறை சொன்னால் அதை கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும்? நீங்கள் தேவனை தேடுவதில் முறையாய் செயல்படும். வேலைக்கு சரியாக போகிறோம், எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறோம், இந்த காரியத்தில் நம்ம இதாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த சத்திரத்திலே அவர்கள் இடமில்லாததினாலே முன்னணியிலே கிடத்தினார்கள். யாரை? யாரை? சத்தமாக சொல்லுங்கள். யாரை? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வந்துட்டால் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு யோசிக்கிறோம். என்ன பிரதர்? கொஞ்சம் வசதி வந்துட்டால் என்ன பண்ணுறோம்? வசதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு யோசிக்கிறான். எங்கே கூப்பிட்டு போகணுன்றான்? பெரிய பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. அல்லேலூயா. அங்கே தானே போனோன்னே ஆப்ரேஷன் பண்ணிவிடுவான் இல்லையா? அப்போது இன்றைக்கி கொஞ்சம் காசு சேர்ந்தாலே எங்கே போகிறாங்க? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னு யோசிக்கிறாங்க இல்லையா? ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வலோகத்தையும் படைத்தவர் எங்கே பிறந்தார்? சத்திரத்தில் இடம் இல்லை. அது வெளியில் வைக்கும்போது அதுதான் மாட்டுத்தொழுவுன்னு சொல்கிறாங்க. சத்திரத்துக்கு வெளியில் ஒரு மாட்டுத்தொழுவு இருந்ததுன்றாங்க. அங்கே கொண்டு போய் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? மாடுகள் கட்டி வைக்கிற இடமா அவர்கள் கொண்டு வராங்கல்ல, ஆடு மாடு அப்புறம் அதெல்லாம் கொண்டு வருவாங்க, கழுதியில் வருவாங்க, அப்படி வண்டி வருவாங்க, அதெல்லாம் வெளியில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இவரை இடம் இல்லாதனால அந்த இடத்துல கடைசியாக தங்கி கொள்ளுவார்களாம். அந்த இடத்துல இவரை இயேசு கிறிஸ்துவை கிடத்தினதாக சொல்லுகிறார்கள். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை பற்றி சொல்லும்போது, அவர் பிறந்தது முதல் இறந்தது வரை அவரை போல ஒரு தாழ்மையுள்ள ஒருவரை யாராலும் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம், அவரை கொண்டாடுகிற நாம் முதல் நம் இருதயத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறது. எதை அணிந்து கொள்ளணும்? மனத்தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆம், யாரை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல அப்படின்ற ஒரு பெரிய மனத்தாழ்மை. இயேசுவே அப்படி வாழ்ந்தார் என்றால் நீங்களும் நானும் ஒன்றுமே கிடையாது. பெரிய மனத்தாழ்மையை இன்றைக்கு நாம் சுமந்தவர்களாக இங்கிருந்து தீர்மானங்கள் நிறைய எடுக்கணும். இந்த மாதிரி நாளில் நல்ல தீர்மானங்களை எடுத்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். சும்மா வந்துட்டு போயிட்டேன் ஆராய்ச்சிட்டு போயிட்டேன் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மனத்தாழ்மை உள்ள யாரையுமே என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. முன்னிலையிலே கிடத்தினார்கள். அல்லேலூயா. சரி, அப்போ இயேசு பிறந்துட்டார். பிறந்த உடனே அடுத்த நடந்த சம்பவத்தை வேகமாக வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் எல்லாரும் அந்த வசனத்தை தயவு செய்து உங்க பகுதியில கையில வைத்துக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறாங்க. எல்லாரும் கவனிங்க வசனத்தை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உடனே பரலோகத்தினுடைய மகிமை ஒரு இடத்துல போய் வெளிப்படுகிறது. அங்கே பரலோகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பாருங்க. மகிமையுள்ள தேவன் பிறக்கிறார். சத்திரத்தில் இடமில்லாமல் சத்திரத்துக்கு வெளியிலே முன்னணியிலே கடத்தினார்கள். அல்லேலூயா. அடுத்து பரலோகம் செய்கிற வேலையை கவனிங்க. ஒரு அரண்மனை இருக்கிறது, அல்லது அரண்மனையை தாண்டினா என்ன இருக்கும்? அரண்மனை தாண்டினா என்ன இருக்கும்? சாதாரண ஒரு வீடும் கிடையாது, சத்திரமும் அதில் ஒரு நிலையை அடுத்தது இல்லையா? இயேசு ஒரு அரண்மனையில் பிறந்தவராகவும் இல்லை, சாதாரண ஒரு வீட்டில்
பிறந்தவராகவும் இல்லை. அதை தாண்டின இடம்தான் சத்திரம், போகிற வரவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடம். அதுலேயும் இடம் இல்லை. ஒரு வெளியில் முன்னணியிலே அவர் பிறந்தார். அடுத்து இயேசுனுடைய பிறப்பை பரலோகம் எப்படி அறிவிக்கிறது பாருங்க. ஆடு மேய்க்கிறவர்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா. எங்கே போகல? அரண்மனைக்கு ஏறுது ராஜா தேடிக்கொண்டிருக்கிறான், சாஸ்திரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. சாஸ்திரிகள் தேடுறாங்க. பெத்லகேமில் ஒருவர் பிறக்க போகிறார், யூதாவின் ராஜா. அவர் எங்கே பிறக்க போகிறார் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏரோது யாருன்னு தேடுறான், தீர்க்கதரிசிகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் தேடிக்கொண்டிருந்தாலும் பரலோகம் எங்கே, யாரிடத்தில் போய் வெளிப்படுத்தப்படுகிறது பார்த்தீங்களா? ஏன் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு செய்தியே பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பரலோக மகிமை அங்கே வந்துச்சு? இன்னைக்கே உங்களை என்னை தேடி வந்தார். எத்தனையோ அரண்மனையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களேங்க, பெரிய பெரிய நபர்கள் இருக்கிறாங்களே, முதலாளிகள் இருக்கிறார்களே, கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, படித்த அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இருக்கும்போது ஏதோ ஒரு மூலையில் எழில் நகரில் இந்த குப்பமேட்டு ஏரியாவில் சிரிக்கவே மாட்டீங்க யாரும். ஆமைன்னு அல்லேலியாவும் சொல்ல மாட்டீங்க. என்னப்பா சார் நாங்கள் இவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம் குப்பமேடுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்றீங்களா? சொல்லுங்களேம்மா. கையை உயர்த்தி அல்லேலூயா. எங்கள் ஊரில் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, என்னன்னே தெரியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது எந்த ஏரியாவில் இருந்துனே தெரியாது எங்கள் ஊரில் இருக்கும்போதெல்லாம். ஆனால் இங்கே வந்து ஊழியம் செய்ய வந்த ஏரியாவே அப்படி தான் நமக்கு ஒரு ஏரியா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இங்கே தாங்க கோபுரம் இருக்குது, சத்தமே வரமாட்டேங்குது. இங்கே தான் நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும். கையை தட்டி நல்லா சொல்லுங்கள். குப்பமேட்டில் தான் நம்ம கோபுரமாக மாறணும். அல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிற நம்மளை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஏங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியர்களாகட்டும், விசுவாசத்தை சபைகளில் பார்க்குற பெரிய பெரிய சில மனிதர்களாகட்டும், எல்லாரும் கீழே இருந்து ஆண்டவர் தூக்கிட்டு வந்தவங்க தான். யாருமே வந்து வரும்போதே பயங்கரமான ஆட்களாகலாம் 1-2 பேர் தான் அப்படி இருக்கிறாங்க. 90% ஒன்றும் இல்லாத நபர்கள், மூட்டை தூக்குன ஆட்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? கூலி வேலை செய்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், எங்கேயோ மூலையில் சாகலான்ட்டு போனவங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், செத்து போகலான்னு சொல்லி அவருக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஒரு வீட்டில் வளர்ந்துருக்கிறார். அவர் அப்பா வேற ஒரு திருமணம் பண்ணிட்டார், அம்மா இறந்தனால வேற ஒரு திருமணம். சித்தியினோட கொடுமை தாங்காமல் மரித்து போகலான்னு சொல்லி என்ன செய்திருக்கிறார், ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு சில காரியங்களை முடிவு பண்ணி மறிக்கலான்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால ட்ராக்ஸ் ஊழியம் என்றைக்குமே வல்லமை உள்ளது தான். அந்த ட்ராக்ஸை வாங்கி படித்தவருக்கும் மனம் மாறிடுச்சு. இந்த நீங்கள் இயேசுனா எனக்கு என்ன செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அப்போவே ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வாழ்க்கையை தொடங்கினார் பாருங்க. அப்படியே வந்தாராம். போகிற வரவங்களுக்கு இவர் அப்படி நாளடைவில் ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்து சபை ஊழியம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் உள்ள சபையை உருவாக்கி, அப்புறம் அங்கே ஒரு சபையை கட்டிட்டு, கேளுங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அந்த சபையை ஒருத்தர் கொடுத்துட்டு வந்துட்டு அடையாருக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏஜி பாஸ்டர், ஒரு பெரிய போதகர், அவர் சாமுவேல் அப்படின்னு ராஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய போதகர், அடையாறில் ஒரு ஊழியம் கொடுத்தாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இடமுள்ள ஒரு பெரிய திருச்சபையை கட்டி எழுப்பி, இடம் வாங்கி 4-5 அடுக்கு மாடியை கட்டி எழுப்பி கிட்டத்தட்ட 1500 விசுவாசிகளை கொண்ட ஒரு சபையாக அதை மாற்றி, பின்னாட்கள் அவர் மூலமாக கிளை சபைகள் ஒரு 25க்கு மேலே தொடங்கி அநேக பாடல்கள் வீடியோக்கள் போட்டு எத்தனையோ பிரசங்கங்களை செய்து வல்லமையில் ஊழியராக கடந்த ஆண்டு தான், இந்த ஆண்டு தான் மரித்தார். அவர் சாதாரண மரிக்க போனவர். சொல்லுங்க, அவரை கொண்டு அநேக ஆயிரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் அப்படிதான் ஒரு மேய்ப்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு தான் தேவனை பற்றி ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதல், வேகம் அவர்களுக்கு தான் வரும். பணம் இருக்கிறவனுக்கு, நிறைய அறிவு இருக்கிறவன் அந்த அறிவிலேயே பார்ப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அறிவு வேற நமக்கு இருமாப்பை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? அறிவிலே, நம்ம மாம்ச அறிவிலே ஆண்டவரை தேட முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இயேசுவை ஆவியில தான் நம்ம தேட முடியும். உள்ளான இருதயத்திலிருந்து தான் தேவனை நாம் ஆராதிக்க முடியும்.
ஏன் இவர்களுக்கு வெளிப்பட்டார்? ஏன் இப்படிப்பட்ட மகத்துவம் இவர்களுக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் கீழே வாசிங்க. ஒரு 3 குறிப்புகளை இதில் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 15, 16 வாசிங்க பார்ப்போம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து. நல்ல கவனிங்க, தீவிரமாய். அதான் முதல் குறிப்பு. என்னது? சத்தமா சொல்லுங்க, தீவிரமாய். அல்லேலூயா. இவர்களுக்கு அந்த இரவு வேளையிலே இவர்களுக்கு அந்த மகிமையான காட்சி கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவகுமாரன் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. முன்ன பின்ன அவர்களுக்கு அந்த அறிவு கிடையாது, அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு ஒன்றுமே. இந்த மகிமையை பார்க்குறாங்க, இந்த காட்சியை பார்க்குறாங்க. இதை கண்டவுடனே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, சத்திரத்தில் இதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நீங்கள் சத்திரத்துக்கு போனீங்கன்னா முன்னிலையிலே ஒரு பிள்ளை, பிறந்த பிள்ளையை கடத்தி இருப்பார்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. இவர்கள் என்ன எதுனே தெரியாது, இது என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே, என்னன்னு விளங்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம மந்தையை பார்க்குறதா இவங்க சொல்கிற காரியத்தை பார்க்குறதான்னு சொல்லி ஒருவருக்கொருவர் பேசி படுத்து கொள்ளலை. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய காரியங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறார், ஒரு காரியத்தை நமக்கு தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறார், ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல பேசுகிறார் என்றால் நமக்கு என்ன தெரியுங்களா இருக்கணும்? ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு தீவிரம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு தீவிரம் நம்மகிட்ட இருக்கணும். தீ மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நெருப்பு மாதிரி இருக்கணும். அது என்ன பண்ணும்? அடுத்ததை வேகமாக பற்ற வச்சிரும். நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்ச உடனே என்ன ஆகிடும்? கட 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 கடன்னு எல்லா இடத்துலையும் அது அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும், ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர்கள் பாருங்கள், மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க? தீவிரப்படுறாங்க. உடனே பார்ப்பதற்கு உடனே புறப்பட்டு போகிறாங்க. மைண்டில் உட்காருதா உங்களுக்கு வசனம்? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள், எந்த விஷயத்தில் தீவிரமே இருக்காது. இல்லையா? தேவனுடைய காரியத்தில் ரொம்ப சுத்தமாக இருக்காது. ஒரு தீவிரம் இல்லாத வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் ஒரு தொய்வுள்ளவர்களாக, ஒரு மந்தநிலை உள்ளவர்களாக, ஒரு அப்படியே ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் எந்த விஷயத்தை செய்கிறவர்கள் வாழ்நாளில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நபர்களை என்ன செய்ய முடியாது? எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. சில பேரெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் சந்திக்கும் போது தேவனுடைய காரியங்கள் போது பாருங்கள், ஐயோ எப்படியா இருந்தான்ப்பா, ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் இன்றைக்கி நெருப்பு மாதிரி இருக்கிறான்ப்பா, வேகமாக இருக்கிறான், நல்லா ஜெபிக்கிறான், நல்லா ஆண்டவரை தேடுறான், கர்த்தருக்காக வாழ்வதில் ஒரு தீவிரம் காட்டுகிறார், குடும்ப விஷயத்தில் ஒரு தீவிரம் காட்டுகிறார், எல்லாத்தையும் ஒரு தீவிரமாக முடிவெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆள் தான் ஆண்டவருக்கு தேவை. பணம் தேவையில்லை, பெரிய படிப்பு தேவையில்லை, நீ அறிஞனாக இருப்பது தேவையில்லை. கர்த்தர் தன்னை உனக்கு வெளிப்படுத்தும் போது உனக்குள்ள ஒரு தீவிரம் தேவை. லோத்து பாருங்க, லோத்து காரியம் ஒன்றும் உருப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன்கிட்ட தீவிரம் கிடையாது. வாசிங்க பார்ப்போம், அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன், எடுத்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 19 எடுத்து வாசிங்க பார்ப்போம். 19ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனை பாருங்க. தூதர் அங்கேயும் ஒரு வெளிப்பாடு தான். யார் வந்தது? அங்கேயும் தூதர்கள் தான் வந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? பட்டணத்திற்கு இதே மாதிரி தான். ஒரு நிமிஷம் இருங்க, இதே மாதிரி தான் ஒரு காரியத்தை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இப்போ இந்த பூமி அழிக்கப்பட போகுது. இவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இயேசு என்கிற ஒருவர் பிறந்திருக்கிறார். அது கூட பொறுமையா போய் காலையில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்களாம். ஆனால் இவங்க சொல்ற விஷயம் என்ன? இரவில் தம்பிங்களா, அமைதியாக இருக்கும். இப்படி திரும்பமா பாப்பா, அப்படியே அமைதி. எல்லாரும் என்ன மட்டும் கவனிங்க, சரியா? அட்டென்ஷனில் என்ன கவனிக்கும். யார் ஒருத்தர் முகத்தை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. உங்கள் சத்தம் ரொம்ப கேட்குதுங்க, கவனிங்க என்ன. சரி, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் கூட ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு செய்தி நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சரிப்பா நாளைக்கு போகலாம், சாயந்தரம் போவோம் அப்படின்னு நம்ம பொறுமையாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க காலையில் கூட போய் பார்க்கலான்னு சொல்லலாம்.
ஆனால் இங்கே லோத்துக்கு அறிவிக்கப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது. சொல்றது புரியுதாங்க? அதனால நீ வேகமாக உனக்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உன் உறவுகள்னு சொல்லி உனக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சிட்டு ஓடுறா வெளியிலன்றார். இந்த பட்டணத்தை விட்டு தீவிரமாக வெளியில் போ. என்ன செய்யுதா, என்ன சொன்னாங்கன்னு வாசிங்கிறது. பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். யார் துரிதப்படுத்துறா? இப்போ சத்தமா சொல்லுங்க, யார் துரிதப்படுத்துறா? தேவ தூதர்கள் லோத்தை துரிதப்படுத்துறாங்க. இவன் என்ன செய்யல? அவன் தாமதம் பண்றானா இல்லையா? சொல்லுங்க. தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? துரிதப்படுத்துறாங்க அவனை. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அப்படிதான் இருக்கும். வருகைக்கு நம்ம துரிதமா ஆயத்தமாகணும். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதான் உங்களுக்கு? நம்ம எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்ம துரிதமாக ஆயத்தமாகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது இல்லையா, ஆயத்தம் இல்லாதவர்களை. 1-2 பேரை கவனிக்கிறோமா? அவங்க மெயின்டேங் இல்லை. சோத்திரம். தேவ சபைக்கு வந்தால் நம்ம சிந்தை, மனம், எண்ணம் தேவன் பக்கமாக திருப்பி இருக்கணும். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி நல்லா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. அந்த துரிதம் இல்லாமல் கன்னிகைகளை பாருங்க, என்ன பண்ணாங்க? 10 கன்னிகையில் ஆயத்தமாக இருக்கிறாங்க, துரிதமாக இருக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. பந்தம் இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் ஆயத்தம், ரெடி. தூங்கவும் இல்லை, விழிப்பாக இருக்கிறான். இங்கே வந்து ஆராதிக்கிறேன்னு வந்துட்டு என்ன அப்படியே ஒரே தூக்கம். வீட்டில் போய் என்ன சாப்பாடு செய்கிறது? அல்லேலூயா. அப்புறம் முடித்த உடனே இன்றைக்கி சாயந்தரம் எந்த ப்ரோக்ராம் பாஸ் வைக்கல, எங்கே ஊர் சுற்ற போகலாம்? அல்லேலூயா சொல்லுங்கள். போங்க, தப்பே இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் அதையே ஒரு இதுதான் இன்றைக்கி என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்காது. போங்க, அப்படியே போங்க. துணியா அப்படி போட்டுக்கிருவோம். அப்படி நம்ம வந்து மறுரூபம் ஆயிட்டோமா இல்லையா? மறுரூபம் ஆகாத ஆளுகளுக்கெல்லாம் இது வரை தெளிவே வராது. சோத்திர சத்தமாக சொல்லுங்க. மறுரூபம் ஆயிட்டோம் நம்மலாம். இயேசுவை அறிஞ்சிட்டோம் இல்லையா? நமக்குள்ளே இந்த தெளிவெல்லாம் இருக்கணும். ட்ரெஸ்ஸு தாராளமாக நல்லா ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கணும், நல்லா சாப்பிடுங்க. எங்காவது ஃப்ரீயாக போகணுமா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, போயிட்டு வரேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்படியே இதுதான் அப்படியே. அப்புறம் வீட்டில் வந்து நைட்டு அழுகிறதும் காலைல பஞ்சாயத்து வைக்கிறது எதுக்கு? சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்களேன். நாளைக்கு தலை சுற்றுது, வாய் சுற்றுது. ஆண்டவரோடு வந்துட்டு போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனை எதுவுமே சுற்றாது உங்களுக்கு. சத்தமாக சொல்லுங்கள். தம்பி ரவி, வெளியில் பாரு, யாராவது வந்துட்டு போகிறாங்க, டக்குன்னு எட்டிப்பார், சீக்கிரம் வெளியில் கவனிச்சுக்கோ. இந்த அப்பப்போ என்ன செய்கிறார்கள்? உங்களுடைய பொன்னான காலணிகளை களவாடி விட்டு போயிடுறாங்க. நம்மெல்லாம் உள்ள அமைதியாக இருக்கிறன்ட்டு நேற்று கூட பாவம் ஒரு சகோதரி புது செருப்பை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ப்ரைஸ் எல்லாம் அப்படியே வராங்க. இது வரைக்கும் கண்ணாடி டோர் வரைக்கும் ஒரு ரைட்டு எல்லாம் உள்ள பேக்கப்பில் இருக்கிறாங்க போலன்னு பார்த்துட்டு, இது வேறு ஒரு ஆளை எப்போவுமே அட்டென்ஷனில் போடணும். ரைட்டு. வேறு யாராவது இருந்தால் கூட கூப்பிடுங்கம்மா, உங்கள் ஆளுக்கு யாராவது வந்துட்டு போகிறாங்களோ பாரு, கூப்பிடுங்க, போயிட்டு போங்க போங்க. இவ்வளோ வெளியில் இருந்தால் கூப்பிட்டுக்கிறங்க. சரி, கவனிக்கிறீங்களா? ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. சரி, அப்போது ஆண்டவருடைய காரியங்களில் நல்லா கவனிங்க. தேவ தூதர்கள் வெளிப்பட்டு தேவ தூதர்கள் அவர்களோடு பேசி, எப்போ யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுறான்? தாமதம் பண்ணான்னு என்ன அர்த்தம்? சரி போயான்ட்டு படுத்து தூக்கிட்டான் போல தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டார் அவர்? சொல்கிறது விளங்குதாங்க. அந்த 5 கனியை என்ன பண்ணிட்டாங்க? அவர் வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோமோன் இருப்பாங்க சில பேர். ஹலோ, என்ன பண்ணணும்? அவங்கள என்ன பண்ணணும்? கடப்பாரை போட்டு தான் தூக்கணும்பாங்க. எதை போட்டு தூக்கணும்பாங்க? ஆமாம், சோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். எதை போட்டு தூக்கணும்? கடப்பாறையை போட்டு தான் சில பேரை நம்ம தூக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. போ, அதை செய்யி. என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கழுத்தை பிடிச்சி தள்ளனா தான் காலையில் சில பேர் வேலைக்கே போவாங்க பார்த்துக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. வீட்டையே சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க சில பேர். ஒரு துரிதம் இல்லாத வாழ்க்கையில், துரிதமாக எந்த ஒரு விஷயத்தையும் சடனாக முடிவெடுக்காதவருடைய வாழ்க்கை என்றைக்குமே முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பாதிப்பை கொண்டு வரும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒன்றா என்ன செய்யணும்? சொல் புத்தியாக இருக்கணும், இன்னாட்டி 2ல் ஏதாவது ஒன்று தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து ஆண்டவரையாவது இன்னாட்டி ஒன்றும் தெரியலையே, ஆண்டவரே எனக்கு எதுவும் தெரியலன்னு சார்ந்து ஆண்டவர் பேசினாராவது
எழுந்து ஏதாவது செயல்படுறதுக்கு ஒரு வேகம் வரணும். சோத்திரம். ஹல்லேலூயா. யோசிக்கிறேன் ஆண்டவர் வந்துடுவார். அவர் தானான்னு யோசனை பண்ணேன். சோத்திரம். ஹல்லேலூயா. இரு, மனைவி கூப்பிடும், என்னங்க இருன்றக்குள்ளே வசனம் என்ன சொல்லுது? ஒரு இமை பொழுதுதான். அதுக்குள்ளே அவங்க மேலே நிற்பாங்க. அதுக்குள்ளே வேகமாக போயிட்டா போல என்கிட்ட சொல்லாமல் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாள். சோத்திரம். சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் உண்மை, சத்தியத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இருந்தால் எப்படி நம்ம இப்போ என்ன செய்ய முடியும்? சோத்திரம். நமக்குள்ளே ஒரு என்ன இருக்கணும்? அப்படியே லோத்து இப்படியே இருந்தால் அவன் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். அவனும் தவறி போனான், அவங்க ஃபேமிலியும் தவற விட்டுட்டான். சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மையெல்லாம் இழந்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவங்களுடைய சந்ததியே அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் துரிதமாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு அட்ரஸ் இருக்கும். என்ன இருக்கும்? சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த பாப்பாலாம் அப்படியே, தம்பி இங்கே வா, இவங்களெல்லாம் அப்படியே கூப்பிட்டு போய் அந்த அந்த கேப்பில் போட்டிருப்பா. சோத்திரம். ரொம்ப எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால சவுண்டாகவே இருக்குது. அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த கேப் நல்லா அழகாக இருக்குல்ல அந்த இடம். உங்களுக்கு தான் அந்த இடம் நல்லா அவங்க விட்டு வச்சுருக்குறாங்க. தம்பிகளை மட்டும் விட்டுரு, சகோதரிகளை எல்லாம் அப்படியே அந்த மூத்த சகோதரிகளை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிரு. அவங்க தாங்க இன்றைக்கி நமக்கு விருந்தாளிங்க. வாங்க அப்படியே உட்காருங்க. அப்படியே உள்ள அப்படி போகக்கூடாது. இன்றைக்கி அவங்கள தான் நம்ம உற்சாகப்படுத்தணும் இல்லையா? சோத்திரம். பிரைஸ் எல்லாம் உட்காருங்க. ரைட், வெரி குட், சூப்பர். இப்படி எப்படி இருப்பா, ரயில் பெட்டி மாதிரி. ரைட், சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? ரைட். அப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அந்த துரிதமான ஒரு வாழ்க்கை. அடுத்த வசனம் ஒன்று வாசிங்க, காண்பிக்கிறேன். துரிதத்திற்கு நீங்கள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9:20. அப்போஸ்தலர் 9, அந்த முதல் பகுதி மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:20. தாமதமின்றி போதும். யாரு வாசிங்க? அது முழுசா வாசிருங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆமென். அல்லேலூயா. யாரு? பவுல். முன்னாடி வசனத்தை வாசிட்டு வாசிங்க, கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியும். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி. அல்லேலூயா சொல்லுங்க. இவனுக்கு தரிசனமான ஆண்டவர். முச்செடி, அதாவது குதிரை, அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் போகும்போது ஆண்டவர் ஒரு சூரிய வெளிச்சம் போல அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு அது வரைக்கும் கிறிஸ்துவ பற்றி ஒரு நல்ல அறிவோ நல்ல அபிப்பிராயமோ நல்ல ஒரு நோக்கமோ அவனுக்கு இல்லை. இயேசு வெளிப்பட்ட உடனே பாருங்க, அவனுக்கு பிரச்சனை, கண்ணு போயிடுச்சு. பிறகு அவன் ஆண்டவர் அனுப்பி ஒருத்தனை கொஞ்சம் தான் சுகமாச்சு, பூரண சுகம் அவனுக்கு ஆகலை. அந்த கண்ணில் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்துதான் அவன் மரண தருவாய் வரைக்கும் ஒரு பாதிப்பு இருந்திருக்கு அவனுக்கு. ஆனாலும் கண்ணை திறந்து விட்டார் ஆண்டவர். கண்ணு முற்றிலும் போக்காம மறுபடியும் கண்ணை திறந்து விட்டார். ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார் அவனுக்கு. இப்போ கண்ணு திறந்துருச்சு, இவர் போறாரு, ஞானஸ்தானம் பெறாரு, கிறிஸ்துவின் வெளிப்பாடு தெளிவு எல்லாம் கிடைச்சி போச்சு. எவனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. இது வரைக்கும் அவங்க போய் பேதுருவை பார்க்கல, யாக்கோப்பை பார்க்கல. எல்லாரையும் போய் நான் விசாரிச்சுக்கிறேன், எல்லாரையும் பார்த்துறேன், நான் முதல்ல எல்லாரையும் பேசுகிறேன், அப்புறம் நான் யாருன்னு தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த வேலையே செய்யல பாருங்க அவர். நான் ஆரம்பத்தில் அறிந்திருக்கிற கிறிஸ்து இவர் தான் அறியாமல் போயிட்டேன். அந்த அறிவு வந்த உடனே தாமதமின்றி ஒரு துரிதம் இருந்ததா இல்லையாங்க? கையை தட்டி ஜோரா சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு வேகமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? ஒரு தீவிரம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்காக தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்காக, அவருடைய வருகைக்காக எப்படி இருக்கக்கூடாது? தீவிரம் இல்லாமல் பொறுக்கட்டும் ஆண்டவர் வருகிறார் என்று நிர்விசாரமாய் வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு தீவிரத்தோடு, ஒரு துரிதத்தோடு நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் ஊழியம், நீங்கள் தேவனை பின்பற்றுகிற விஷயங்கள் அத்தனையிலுமே என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, ஒரு துரிதம், ஒரு தீவிரம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும் பிரியமான. அவங்க வாழ்க்கையில் தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தேவனை அறியாதவர்களே பாருங்கள், ஒரு தீவிரமாக எல்லாவற்றிலும் இருக்கிறவர்கள், ஒரு காரியத்தில் துரிதமாய் செயல்படுகிறவர்கள் எல்லாம் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க? நல்ல லைஃப்பில் முன்னேறுறாங்க. இன்றைக்கி எல்லாம் நல்லா இருந்து நம்ம ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நான் இந்த இடம் பார்க்குற விஷயத்தில் ஒரு புரோக்கரை சந்தித்தேன். நான் தம்பி தான் கூட வந்தான். 2 காலம் இல்லை அவருக்கு. அல்லேலூயா.
இருக்குது, நடக்க முடியாது. பெரிய அளவில் வீலே 3 வீல் வண்டி தான் ஓட்டுறாரு அவர், இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த சும்மா அப்படியே இங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் வந்தாராம். சொல்கிறார், இந்த சென்னைக்கு நான் வரும்போது ஒன்றும் இல்லை, முதல்ல சாதாரணமாக ஒரு பெட்டி கடை ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், ஏதாவது ஒரு ஏரியா, ஏதோ ஒரு ஏரியா சொல்லி, அது வந்து ரொம்ப மோசமான ஊருங்க, அங்கே எல்லாம் வாழ்கிறது பெரிய விஷயம்னு ஒரு ஏரியாவை பற்றி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன அதை போய் பெருசாக சொல்கிறீங்க, இந்த ஊர் நான் 92 இருந்தேன், அவ்வளோ மோசம். நான் பெட்டி கடை வச்சுருக்கும் போது பிள்ளைங்க போவாங்க, அதுக்காக எனக்கு வியாபாரம் நடக்கும். அப்படி வச்சு நான் 92 வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வியாபாரத்தை தொடங்கினேன். ரவுடிங்க வந்துட்டு அது கொடு இது கொடுன்னு கேட்பாங்க. தரலன்னு சொன்னதுனால என்ன பண்ணுவாங்க, அதாவது சுத்தம் டாய்லெட்டு போய் அதெல்லாம் பக்கெட்டில் எடுத்துகிட்டு கரைச்சிட்டு வந்து என் கடை முழுவதும் ஊற்றி விட்டு போயிட்டாங்க. 2வது ஒரு முறை நான் கேட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது கத்தி கொண்டாந்து இடுப்பில் வச்சுட்டாங்க. அவன் ஒரு இடத்துல உட்காரு, நகுந்தானா அவன் அவ்வளோதான்னு சொல்லிட்டான். அது கீழே எல்லாம் அசுத்தம் அருவருப்பாக இருந்தது. எழுந்துருன்னா தெரிஞ்சிடும், தவழ்ந்தே நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார் அவர். ஒரு பெட்டி கடை வச்சு, அப்புறம் ஒரு மண் வியாபாரம், சிமெண்ட் வியாபாரம் பண்ணி, புரோக்கர் வியாபாரம் பண்ணி, இன்றைக்கி எழில் நகரில் 4 வீடு வச்சுருக்கிறார். பொண்ணுக்கு 50 சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ரெடின்ஸில் பெரிய வீடை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். திருநெல்வேலியில் அவங்க ஊரில் ஒரு சொந்தமாக போனால் வந்தால் தங்கிட்டு வர்றதுக்குன்னு ஒரு வீட்டை வாங்கி கட்டி வச்சுருக்கிறாராம். எல்லாம் காட்டுறார் அவர். 50 வயசு தான் இன்றைக்கி. 25 வருஷத்தில் பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டாருங்க. ஒன்றும் இல்லாதவர், நடக்க முடியாதவருங்க. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நல்லா தட்டி சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம். ஆமாம், நான் சொன்னேன், எப்பா நீங்கள் ஒரு முன்னுதாரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் கையை உயர்த்தி சொல்லுங்கள். நல்லா இருக்கிறவன் இன்றைக்கி எல்லாத்துக்கும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவர் எந்த நேரம் எந்திரிக்கிறார், எந்த நேரம் ஓடுறார், எந்த நேரம் வேகமாக செயல்படுறார், துரிதமாக பேசுகிறார், நம்மளை தூங்க விட மாட்டார் ஒரு வேலைனா. சோத்ரே லூயா சொல்லுங்களேங்க சத்தமா. ஒரு துரிதங்க, ஒரு வீட்டு வேலை, ஒரு காரியம் நம்ம செய்கிற வேலையில் எல்லாத்துலையும் எப்படி இருக்கணும்? ஒரு துரிதம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவ்ஸ் என்ன இருக்கணும். கைசலார். அப்போ தாங்க வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். கைசலார். அதனால தான் இவர்கள்ட்ட வெளிப்படுறார் ஆண்டவர். இவர்களை பயன்படுத்தினார் ஆண்டவர். யாரை பயன்படுத்துகிறார்? கரெக்டாக சூஸ் பண்ணி. அந்த தேவ தூதர்களுக்கு ஏன் வெளிப்படுறார்? இவன் துரிதமாக வேலை செய்வான். இல்லையா சொல்லுங்க. நிறைய பேர் எதுக்கு பவுலை பிடிக்கிறாரு? கண்ணு தூங்கவே இல்லை, அநேக நாள் கண் விழிப்பு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். தூங்கிட்டு இருக்கிற ஆள் அவருக்கு செட் ஆகாது. சோம்பேறி அவருக்கு செட் ஆகாது. லூயா. அசதியாக இருக்கிறவன் அவருக்கு ஒத்து வராதவன். துரிதமாய் செயல்படுகிறவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். தெரியுங்களா உங்களுக்கு? அவங்கள தான் எடுத்து பயன்படுத்துவாருங்க. மற்ற எல்லாரையும் விட பவுல் அதிகமாய் பயன்பட்டதுக்கு காரணம் என்ன? ஓயவே மாட்டார் பாருங்க. அவருடைய பிரயாணங்களை பாருங்க. இங்கே நாடு அங்கே போகிறார், சபையை கட்டு, அங்கே ஆளை போடு, ஒரு மூப்பனை போடு, ரெடி பண்ணு, கட்டி எழுப்பிட்டு அங்கே ஓடுறார். பிரைஸ் லார்ட். இங்கே ஓடுறார், அங்கே ஓடுறார். அங்கே 2 சபையை விட்டு வந்தார், என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வான்னு கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளை உடனே அனுப்புகிறார். அவங்க வந்து தகவல் சொன்னானே, இது சரியில்லை அது சரியில்லைன்னு தகவல் சொன்னானே, என்ன பண்ணுறாரு? என்ன உங்களிடத்துல இப்படிலாம் கேள்விப்படுறேன்னு உடனே உட்காந்து நிருபங்கள் எழுதுறாரு. அதுதான் இன்றைக்கி நீங்கள் நான் வாசிக்கிட்டு இருக்கிறோம். எபேசியர், பிலிப்பியர், கொரிந்தியர்னு வாசிக்கிட்டு இருக்கிறோம். உட்காந்து சும்மா எழுதியிருப்பாரா? ஜெபம் பண்ணி எழுதியிருக்கிறாருங்க. அதெல்லாம் தேவன் தன்னுடைய வார்த்தையாக இன்றைக்கு நமக்கு முத்தரிச்சிட்டாருன்னா பாருங்க. நல்ல ஜீவனோடு கைகளை தட்டி சொல்லணும், புரிந்து கொள்ளணும். இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு எழுதுகிற கடிதம் அப்படியே தேவனுடைய வார்த்தை ஆகிடுமா? அவர் எழுதுனதெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஆக்கிட்டார் பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு அந்யோன்ய ஐக்கியமாக இருந்து எழுதியிருக்கிறார். சோத்திரம். போய்கிட்டே இருப்பார் மனுஷன், சுற்றிக்கிட்டே இருப்பார் ஓய்வின்றி. கடைசியில் ஓட்டத்தை முடிக்கும் போது கேட்குறாரு, தோல் சுருள் எடுத்துகிட்டு வா. எங்கே சொல்கிறாரு? சாக போகிறேன், ஓட்டத்தை முடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறார், நான் விட்டுட்டு வந்துட்டேன்ல அந்த தோல் சுருள், அதை எடுத்து படிக்கிறதுக்கு மறுபடியும். கடைசி காலம் வரைக்கும் ஓய்வின்றி துரிதமாய் செயல்பட்ட நபர்கள். மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் காட்சி அளிக்கிறார் இதே போல். என்னன்ட்டு, நீ கர்ப்பவதியாக, அவள் எப்படி இதெல்லாம், நான் ஒரு கன்னியாச்சே, நான் எப்படி பிள்ளை பெற முடியும்? உன் இனத்தாளாய் எலிசபெத் எப்படி இருக்கிறா? முதிர் வயதுள்ளவள், பிள்ளை பெற தகுதி இல்லாதவள். அவள் இப்பொழுது 6 மாதம். அவளது இப்போ 6 மாதம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படியா அப்படின்னு போய் படுத்துக்கிட்டாளா? எடுத்து வாசிங்க பாருங்க அந்த வசனத்தை. பாருங்க. லூக்கா 1:39 வாசிங்க. அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. எப்படி? உட்காந்துட்டு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தேவதூதன் அறிவிச்சோன்னு பொறுமையாய் செய்தாளா? சொல்லுங்களேங்கம்மா. எப்படி செய்தால்?
தீவிரமாய் செயல்பட்டார். எல்லாருக்கும் செய்தி போதா, மண்டையில் ஏறுதா? சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அப்படியே மைண்டு வெளியில் போக ஆரம்பிக்குது. இப்போ தீவிரமான ஒரு செயல்பாடு, உடனே போய் தனக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் உண்மையா இல்லையா அறியும்படி, மேய்ப்பர்கள் தனக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் உண்மையா இல்லையா அறியும்படி தீவிரம், தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவை அறிவிப்பதற்கு தாமதமின்றி பவுலுக்குள்ள ஒரு தீவிரம். ஆனால் லோத்துக்குள்ள பார்த்தீங்களா, அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எப்படி இருக்கணும்ன்ட்டு சொல்லுங்களே. லூயா, சொல்லுங்களேன். இனிமேல் நான் தீவிரமாக இருப்பேன், வேகமாக எல்லாத்துலேயும் செயல்படுவேன், எதை யோசிச்சு செய்ய மாட்டேன். லூயா. தேவன் இடைப்பட்டார்னா முடிவை உடனே எடுப்பேன். கர்த்தர் கூட இருந்து என்னை நடத்துவார். சோத்திரம். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு உற்சாகமாக ஓடணும். பிரைஸ் காட். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பின்னாடி இருக்கலாம் சேர்ந்து சத்தமா அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன செய்தார் பாருங்க, 2:17 வாசிங்க பார்ப்போம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்க, ஹலோ, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணியிருக்கணும் அவங்க பார்த்துட்டு? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? போய் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன? பாருங்கன்னெல்லாம் சொல்லலைங்க, போய் பாருங்கன்னு சொன்னாங்களா? பிறந்திருக்கு, இப்படி ஒரு தேவகுமாரன் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். சொல்றது புரியுதுங்களாங்க உங்களுக்கு? தேவகுமாரன் பிறந்திருக்கிறார், அறிவிக்கப்படுது. இதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னா இவங்க போயிடுவாங்கன்னா அவங்க துரிதமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ என்ன பண்ணாங்க பாருங்க. ஏமா ரோஸ் உள்ளவா, இந்த ரோ கோணில் மாலமாக இருக்குது, சில பேர் மூஞ்சி தெரியல, என்னாச்சு? நல்லா தள்ளி பாருங்க. புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? சரி, அப்போது இவர்கள் போயிட்டு ரைட்டு போனாங்க, பார்த்தாங்க, சந்தோஷம். அவங்க நமக்கு அறிவிக்கப்பட்டபடியே ஒரு பிள்ளைய நம்ம பார்த்தோன்னே இவங்க என்ன செய்திருக்கணும்? போயிட்டுருக்கணும். நான் என்ன பண்ணாங்க? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? உடனே போய் அந்த மகத்துவம் உள்ள தேவனை எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. கையை தட்டி சொல்லுங்களேங்க. பிரசத்தியம் பண்ணினாங்க. எங்களுக்கு இப்படி தேவதூதனால எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறாராம், நாங்கள் அந்த பிள்ளையை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் போய் என்ன பண்ணுறாங்க? அவங்க பிரசத்தம் பண்ணிட்டு எல்லா கிட்டையும் போய் அறிவித்து விட்டு போகிறாருங்க அவங்க. நம்ம செய்வோமா அந்த வேலையை? எனக்கு இயேசுனுடைய பிறப்பை அறிஞ்சிருக்கிறோமே, இவரை மற்றொரு இடத்துல யாரெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை மற்றொருட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம். நேற்று ஒரு வாய்ப்பு இருந்தது, ஏன் நேற்று எல்லாம் வரல? நேற்று கிட்டத்தட்ட பிள்ளைங்க ஒரு 60-70 பேர், புது பிள்ளைங்க. அவங்க பேரண்ட்டு ஒரு 30 பேர் 40 பேர் வந்திருந்தாங்க. 100 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்துகிறோம் இல்லையா? புதியவர்களை உற்சாகம். இதுதான் நம்ம. இதை விட எது முக்கியம் தெரியுங்களா? நேற்று நடந்த நிகழ்ச்சி தான் முக்கியம். இந்த விஷயத்துக்கு சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நமக்கு எது ரொம்ப முக்கியமானது? நேற்று நடந்த நிகழ்ச்சி தான். எதுக்கு அதை எவ்வளோ பிரயாசப்பட்டு வைக்கிறோம்? நம்ம சபை பிள்ளைகள் ஆட விடுறதுக்கு இல்லை, தேவனை அறியாத பிள்ளைகள் எவ்வளோ அருமையாக வசனம் சொன்னாங்க. சத்தமாக சொல்லுங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுறக்கு ஏன் நீங்கள் வரல? அதுக்கு தானே உங்களை வர சொல்கிறோம், உங்களை வேடிக்கை பார்க்க வர சொல்கிறோம். அந்த பிள்ளைகளை வந்து அவங்க பேரண்ட்டை போய் பார்த்து, உங்கள் பிள்ளையா அருமையாக பாடிச்சு, உங்கள் பிள்ளையா அது நல்லா வசனம் சொல்லிச்சு, சொல்லுங்களேங்க. எத்தனை தம்பிங்க போய் அந்த பசங்களை பார்த்து நீங்கள் விஷ் பண்ணீங்க? எத்தனை பொம்பளை பிள்ளைங்க வந்த பெண் பிள்ளைகளை பார்த்து உற்சாகப்படுத்துனீங்க? நல்லா பாடுங்க, நல்லா வசனம் சொன்னீங்க, எத்தனை பேர் போய் சொன்னீங்க? அதுதாங்க சுவிசேஷம். இயேசுகிட்ட வாங்க, என் இயேசு எனக்கு என்ன செய்தான்னு ஒரு நிமிஷத்தில் உங்கள் அன்பின் சுவிசேஷ வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி அனுப்பினீங்க. எத்தனை பேர் அனுப்புனீங்க? இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய நாள். அதை தான் நம்ம செய்யணும். தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாம் நேர் எதிர்மாறாக இருக்கிறோம் எல்லாவற்றிலும். நாம் இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு, துணி எடுக்கிறதுக்கு, மற்ற காரியங்களை பார்க்கறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சபை எந்த விஷயத்தையும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்யலை. புரியுதுங்களா உங்களுக்கு? சுவிசேஷ நோக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க சபையார். இப்போ நேற்று விடுமுறை நாள் என்ன பண்ணுறோம்? மாலையில் ஒரு 1.5 மணி நேரம் நீ எந்த வீட்டையும் போய் தேடி போய் இயேசு நல்லவர்னு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து அவங்களோட ஒன்று சேர்ந்தாது உட்கார்ந்துருக்கலாம். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கலாம். பிரைஸ் எல்லாம். உங்கள் பிள்ளை நல்லா பண்ணிச்சுனாலும் சொல்லுங்க, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியலனாலும்
இல்லை இதை பயன்படுத்தியாவது நீ சுவிசேஷத்தை இன்றைக்கு அறிவிச்சிருக்கலாம் நேற்று. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர்லாம் ரெகுலராக சொல்கிறீங்க, மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை பார்க்குறவங்கள சந்திக்கிறவங்களாம் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு வகை. ஆனால் சபையில் ஒரு வாய்ப்பு நமக்கு, புதிய மக்கள் ஒரு 30 பேர் நேற்று வந்திருந்தாங்களே, ஒரு பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இருந்தாங்களே, 50-60 பேர் அதுகளே. இது இல்லாமல் புது பிள்ளைகள் தான், சிறு பிள்ளைகள், புது வீரர்கள் மாத்திரம் நேற்று 100 பேர். நம்ம சபை மக்கள் ஒரு 50-60 பேர் தான் வந்திருக்கிறாங்க. மற்ற பாதி பேர் எங்கே போனீங்க? இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு ஆராதனை, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருவார். எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள்? அப்போ சபையில் நான் அவ்வளோ தூரம் நேற்று சொல்லி அனுப்பும்போது கூட அதை ஏன் அசட்டை பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் எந்த வீடு தேடி போக தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அவங்கள சொல்லுங்களேங்க, கீழே துரிதமாக அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் துரிதமாக இறங்கி போய் நின்று, ஏன்னா இங்கே பேசுறதுக்கு ஒன்றா இங்கே பிடிக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? துரிதமாக 4 பேர் கீழே 4 பேர் இங்கே, அவங்கள அன்பு பாராட்டு மிஸ் பண்ணணும். வரும்போது வரவேற்று உட்கார வைக்கணும். அருமையாக பாடிச்சுன்னு சொல்லணும். பிரைஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம ஆளுகளை விட நல்லா பாடினாங்க நம்ம பிள்ளைகள் கூட. அந்த பாடல் சூஸ் பண்ணதை விட அவங்க அந்த பிள்ளைங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக, எனக்கே தலை சுற்றுது. அதே சொல்லுங்கள், இவ்வளோ அருமையாக அவன் பாடுவான், அவன் கீபோர்டு வாசிக்க அவனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், கார்டில் பாடுறாங்கப்பா, கரெக்டான கார்டில் பாடுறாங்கன்றான். அந்த அந்த பாடல் கேசட்டில் எப்படி ஏற்றி இறக்கி அந்த பாடுறாங்களோ அது மாதிரியே பாடுதுங்க அந்த பிள்ளைங்க. அதனால் 2வது பாடுங்கன்னு சொன்னேன் நான் அவங்கள. சோத்துறோம் பிரைஸில். அதனால் உடனே ஏதோ ஒரு அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு தான் நம்ம அந்த பரிசு எதுவும் கையில் இல்லாதனால தான் நம்ம காசு கொடுத்தோம். அப்படி உற்சாகப்படுத்தணும் பிள்ளைகளை, புதியவர்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். சுவிசேஷத்தை அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். பிறந்த கிறிஸ்துவனாக இருக்கிற ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமைன்னு சொல்லுதுங்க. நான் பிறப்பேன், நீங்கள் விசுவாசிக்க, நான் இது வந்து ஏதோ நான் சொல்கிறேன்றது வேண்டாம். நீங்கள் இயேசுவை முதல்ல விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்குறேன். மெய் தெய்வன் அறிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீங்களா? சொல்லுங்களேன் லூயா. இந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? படிக்கிற சக நண்பர்களுக்கு அறிவிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் அதுதான். நீ வேலை செய்கிற இடத்துல சொல்கிறியா? சரின்ட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அநேகர் சொல்கிறதில்ல. சபையில் எடுத்தால் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க அதிகபட்சம், அவ்வளோதான். அவங்க தான் சுவிசேஷ வேலையை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் வர்றதும் போக்குவரத்துமாகவே இருக்கிறோம். எல்லாரும் சொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை, இயேசுவின் அன்பை வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும். பழகிற நண்பர்கள், உறவினர்கள், யாவரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புதம் செய்தார். இதை வெளியில் போய் சொல்லாதீங்கன்னார். என்ன பண்ணாங்க அவங்க? துரிதமாய் போய் சொன்னாங்களாம். எல்லார்கிட்டையும் போய் என்ன செய்தார்கள்? பிரசத்தியம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட அப்போஸ்தலர் 8 சொல்லப்படுது, சிதறிப்போன யாவர்களும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பிலிப்பி சமாரியாப்பட்டில் போய் சுவிசேஷம் சொல்கிறான், அங்கே முடியுது. அடுத்தது காந்தேய மந்திரிட்டு அனுப்புகிறார், அங்கே முடியுது. அடுத்தது நீங்கள் பாருங்கள், கடைசி வசனம் முடியும், மற்ற அங்கிருந்த சுற்று வட்டார பட்டணங்களெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாராம். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதை சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை நீ அறிவிக்கிறியான்னு கேட்டால் நம்மளை வெளில மாதிரி பார்த்து வெளியில் போய் வேறு மாதிரி பேசுகிற ஆளாக இருக்கான். அவன் ரட்சிக்கப்பட்ட ஆளா? முதல்ல சொல்லுங்கள். இந்த வார்த்தையை, இந்த தேவ சத்தத்தை, வார்த்தையை விகர்த்தமாக எண்ணக்கூடியவர்கள் வந்து விசுவாசியா? முதல்ல இல்லவே இல்லை. சபைக்கு வர்றதுக்கே அவங்க தேவன் திருவந்தெடுக்கிறதுக்கு அவங்க லாய்க்கு இல்லை. சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது. யார் சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருப்பாங்க? தேவனை சத்தமாக சொல்லுங்க. யார் விரோதமாக இருப்பாங்க? தேவனை அறியாதவர்கள். தேவ பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், ஆமாம் நானும் சுவிசேஷம் சொல்லணும் இல்லைன்ற உண்மையான உணர்வு உனக்கு வருதுன்னா இயேசு உனக்குள் வாழ்கிறார் என்ற அர்த்தம். இதுதான் சத்தியம். ஏன் கடைசியாக இயேசு கொடுத்துட்டு போன கட்டளை என்னது? சகல சிருஷ்டிக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. உன்னால் முடியுதா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த வார்த்தையாவது கேட்டு, ஆமாம் இல்லை நானும் அறிவிக்கணுமே அப்படின்னு சொல்லி யாராவது பார்க்கும்போது, நான் இயேசு அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு ஒரு பிரச்சனையா, வா, உனக்கு வா, சர்ச்சுக்கு வா, உனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிப்பார். சில பேர்லாம் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அல்லேலூயா.
சில பேர்கிட்ட இந்த வசனத்தை சொன்னாலே சுவிசேஷம் சொல்லுங்கன்னா இங்கே வந்தால் ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பி, இதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சில பேருடைய மைண்டு. நீங்கள் இல்லை, வெளியில் சில பேர்லாம் அப்படிலாம் இருக்கிறாங்க. சோத்திரம், அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசியா? இது அவர் ஆண்டவர் அவர்களுக்குள்ள இருப்பாரா? சொல்கிறது புரியுதுலாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. இல்லை சொல்கிறது சரிதான்றவங்க ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா. எந்த போதகர்கள்ட்ட போய் கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. ஏன் தேவனை அறியாத, இன்னைக்கு தேவனை அறிஞ்சிருக்கிறோம் என்று அரைகுறையாக தேடுகிற ஆர்சி சபையில் போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க, இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு சொல்லு. தேவனை அறியாத இந்து மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, ஏன் அவர்களை தடை செய்கிறீங்க? அவர்கள் பேசுகிறாங்க பப்ளிக்கில், ஏன் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தடை பண்ணுறீங்க? அவர்கள் வேதம் சொல்லுது, இந்த சுவிசேஷத்தை எங்கும் போய் பிரசங்கம் பண்ணி இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வேலை தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க வேலையை அவங்கள செய்ய விடுங்களேன்றான் சில பேர் வெளியில் இருக்கிறவன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? என்ன தீர்மானம் எடுக்க போகிறோன்னு கேட்டேன். இந்த இயேசுவை எங்கும், அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? ஒரு தீவிரம், எப்பொழுது துரிதம் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து எப்படி இருக்கணும்? சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது தீவிரம் இல்லை. நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கணும். அப்படியே சோத்திரம் பண்ணி, யாராவது பார்க்குறவங்களுக்கு பயமாக இருந்தாலும், சொல்கிறதுக்கு பதட்டமாக இருந்தாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உன் சக நண்பராக இருக்கட்டும், அல்லேலூயா, அவங்கள்ட்ட எப்படியாவது இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டு, ஏன்பா எனக்கு ஏன் தெரியணும்னா, எப்பா எனக்கும் தெரியாதுப்பா, எனக்கு இப்படி இயேசு வெளிப்பட்டார், அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார், சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. உனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு கூட போட்டு வந்துடுறேன். போடுற விதை ஒரு நாளைக்கு முளைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன் தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, அது நீண்ட நாட்களுக்கு பலன் தரும் சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் விளைய செய்வார் ஒரு நாளைக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. துரிதமாக செயல்படுகிற வாழ்க்கை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்துட்டே இருக்கணும்? அவ்வளவு மகிமையுள்ள தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க, சும்மா இல்லை. அவன் ஏன் போய் அவ்வளோ உற்சாகமாக சொல்கிறான்? ஏன் அவ்வளோ ஆர்வமாக சொல்கிறான்? ஐயோ, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர், சர்வலோகத்தின் ஆண்டவரை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இதில் என்ன யோசனை இருக்கு? இல்லையா? இல்லையாங்க? என்னை பற்றி சொல்லலை. அல்லேலூயா. ஏதோ பற்றி, உன் பொருளை பற்றியோ உன்னை பற்றியோ சொல்லாத, சர்வலோகத்தையும் படைத்தவர் தேவகுமாரனா இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் உனக்காக எனக்காக மரிச்சிட்டார். அந்த இயேசு வரப்போறாருன்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்தார்கள் என்று பாருங்க. லூக்கா 2:20 வாசிங்க பார்ப்போம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. முதல்ல என்ன செய்தாங்க? துரிதமாய், தீவிரமாய் ஒரு செயல்பாடு உடனே பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? போய் உடனே பிரசித்தம் பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க அவரை. மூன்றாவது என்ன செஞ்சாங்க? அம்மா பின்னாடி சேரில் இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களாம்மா? சோத்திரம், கவனிக்கிறீங்களா? பின்னாடி என்னது? ஏதோ அறிவித்தாங்க, ஏதோ போய் பார்த்தோம் வந்தோன்னு இல்லாமல் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அடுத்தடுத்து இதாங்க ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய வளர்ச்சி. கிறிஸ்துவை அறிகிற அடுத்தடுத்து நம்ம வளர வேண்டிய வளர்ச்சி இதுதான். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணாங்க? உடனே செய்கிறாங்க, போய் பார்த்தாங்க. அடுத்து உடனே மற்றவர்கள்ட்ட போய் வேகமாக, எப்பா இப்படி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, நாங்கள் போய் பார்த்தோம் கிறிஸ்துன்ற உடனே. ஏன்னா அது நிறைய பேர்கிட்ட பரவி இருக்கிறதுனால தான் வேதம் அதை சொல்லுகிறது. மூன்றாவது அவங்க எல்லாம் கூடி என்ன பண்ணிட்டு போனாங்களா? தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். எல்லாவற்றிலும் நமக்கு என்ன வேணும்? எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற விஷயங்கள், உனக்கு தேவனை பற்றி அறிகிற அந்த கொடுக்குற வெளிச்சத்தின் கிருபைகள், உன் வாழ்க்கையில் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இருதயம். சொல்லுங்கள், என்ன வேணும்? கர்த்தரை 10 குஷ்டரோகி வந்தான். ஆண்டவர் போங்க, நீங்கள் போய் ஆசாரின்னு காண்பீங்கன்னா போகிறவில்லை. 10 பேர் சுகமாயிட்டான், 9 பேர் ஓடிட்டாங்க வீட்டுக்கு. சுகமானதை யார்கிட்ட காட்ட போயிட்டாங்க? நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க. ஒருத்த மட்டும் எங்கே வந்தான்?
சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல வந்த ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வந்த உடனே வந்து ஐயா சுகமாயிட்டேன்னு சொன்னானா? ஆசாரின்ட்டே போகலங்க. அவர் ஆசாரின்ட்டு தானே போக சொன்னார்னு ஆசாரின்ட்ட போயிருக்கலாம்ல. அங்கேயும் போகல. எங்கே தான் சுகம் கொடுத்து இவர்னு அறிஞ்சிட்டான் பார்த்தீங்களா அவன். இவர் ஆசாரின்ட்ட போனார். ஆனால் அவர் சொன்னதுனால நம்ம சுகமாயிட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்பி இவர்கிட்ட ஓடியாரான். ஓடியாந்து ஐயா நல்லாயிட்டேனா சொன்னான். வந்த உடனே சடுதியில் காலில் விழுந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த அந்நியன ஒழிய மற்ற யார் இல்லையான்னு கேட்டாரே. சொல்லுங்களேன், கையை தட்டி அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டங்களை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசு பிறந்த உடனே முதல் வார்த்தை என்னது? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முதல் கணம் எல்லாமே அவருக்கு கொடுக்கணும். முதல் மகிமை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். காலையில் எழுந்தவர்னு அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எழுந்து உட்கார்ந்துருக்கிறேன், விளங்கிருச்சா? நிறைய பேர் படுத்தவங்க எழுந்திருக்கல. நிறைய பேர் புரியுதா? டிக்கெட் வாங்கிடுறாங்கல்லங்க. இன்னைக்கு ஜீவனோடு என்னை வைத்திருக்கிறார். அதுக்கு முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். உயிரோடு எழுந்து உட்கார்ந்துருக்கிறேன்ப்பா இல்லையா? இன்றைக்கும் நான் உயிரோடு தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் ஆண்டவர் உமக்கு மகிமை. இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரு. ஒரு நாள் நீ அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய், ஒவ்வொரு நாள் அவரை உயர்த்துகிற பிள்ளையாகவே இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு அருமையான வாழ்க்கை. அல்லேலூயா. நிறையா விஷயங்கள் உண்டு. அண்ணால் என்ன பண்ணா? அந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே ஆஹா நான் பாக்கியவதின்னு சொன்னான். ஆனால் என்ன பண்ணா? போயிட்டு தேவனை அவள் மகிமை. முதல் வார்த்தையாக தான் சொல்லும் பாருங்கள். அதை ஒன்று மட்டும் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 1:46 மட்டும் வாசிங்க. லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. யாரை மகிமைப்படுத்துது? செய்த இந்த மகிமையான உபகாரத்துக்காக என் ஆத்துமா யாரை மகிமைப்படுத்துகிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இதைத்தான் அந்த தேவ தூதர், அந்த மெய்ப்பர்கள் செய்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நீ உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரை நான் எங்கே இருந்தேன், என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தது, அதுதான் கேட்குறேன். நான் ஆராதனைக்கு கூட சில பேரை பேதுருவெல்லாம் அப்பப்போ திட்டுவார் ஆண்டவர். அவன் கேட்டுக்கிட்டே இருந்தனால தான் அவன் மூலமாக சபையை கட்டினார். நீங்கள் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களே ஒரு நாளைக்கு ஆசீர்வதிப்பார் சபையில். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் முதல் ஆளாக சபையில் வந்து முட்டி போட்டு உட்காரணும். கர்த்தர் செய்த நன்மைக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? முதல் ஆளாக நான் தான் சபையில். யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. 7 மணிக்கு சர்வீஸ் சொல்லிட்டாங்க, நான் 5 நிமிஷம் முன்னாடி வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எனக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். கையை தட்டி சொல்லுங்களேன். பார்ப்பார். ஏண்டா உன்னை ஆசீர்வச்சனால தூங்குற, தாமதமாக வரையா, விட்டார்னா டீல் விட்றாங்கல்ல, இது பட்டமா, அந்த மாதிரிலாம் விட்டார்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்களேங்க. ஆசீர்வதிக்கிறனால என்ன பண்ணுறோம்? பொறுமையாக வரோம், சவகாசமாக வரோம், தூங்கிட்டு வரோம், முடியலன்றோம். சேர்றா ரைட்டு, நல்லாவே தூங்க அப்படின்னு சொன்னார்னா என்ன செய்கிறது சொல்லுங்களேங்க. அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற கிருபை, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அவருக்கு முதல் மகிமையும் கனத்தையும் நான் செலுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு சிலரெல்லாம் பாருங்கள், டான்னு மணி அடிச்ச மாதிரி வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா. டான்னு அவங்கள இவங்க வந்துடுவாங்க மணினா ரைட், அவங்க முன்னாடி இவங்க இருப்பாங்க, நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஆளுகள்லாம் தெரியும். அப்படியே 6 மணி காலையில் ஆறாதுன்னா பட்டுன்னு 5 நிமிஷம் தான் அதிகபட்சம் இருக்கும். வந்து டக்குன்னு அவங்க இடத்துல உட்காருவாங்க. சில பேர்கிட்ட சொன்னால் அந்த 2 வாரம் 3 வாரம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஒரு நாள் திரும்பக்கூடாது. நல்ல முடிவுகள் எடுத்து தீர்மானமாக வாழணும் ஆண்டவருக்காக. இதெல்லாம் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்க, தேவையில்லாத பழக்கங்களை விட்டுருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மற்றவங்க சொல்லணும் சபையில் ஒரு முதலாளாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க முதலாளாக நிற்பாங்கன்னு சொல்லணும். ஒரு அம்மா மீஞ்சூரில் இருக்குது. அந்த அம்மா 5:30 மணி சர்வீஸு தண்டையார்பேட்டை சபையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் முதல் ஆளாக வந்து உட்காந்துரும். எங்கேருந்து ஏங்க பஸ்ஸு எத்தனை மணிக்குன்னு தெரியல, பிடிச்சி எப்போ எழுந்தாங்கன்னு தெரியல, எப்போ குளிச்சாங்கன்னு தெரியல, எப்படி ரெடி ஆனாங்கன்னு தெரியல. 2 பிள்ளைகள் இழுத்துக்கிட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க? 5:30 மணிக்கு கேட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. நாங்கள்லாம் உள்ளே இருப்போம், வெளியில் கேட்டு தட்டுவாங்க. ஏன்னா அவர் ஓனர் முன்னாடியே படுத்திருப்பார். அப்போ அவர் சொன்னால் தான் திறக்க முடியும்.
அப்புறம் எல்லாம் சர்ச்சு ரெடியாக இருக்கும், கேட்டு மட்டும் முன்னாடி மூடி இருக்கும். அப்போது பார்த்தா பிள்ளைகளோட வந்து 5:30 மணிக்கு டான்னு கரெக்டாக 5:15 நிற்பாங்க. 5:30 மணிக்கு தான் சர்வீஸ். இதே ரொம்ப நாளாக பாஸ்ட் வாட்ச் பண்ணி அவர் ஒரு நாள் சொன்னார் சபையில். அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும், இவ்வளோ சீக்கிரம் இந்த அம்மா வருதா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்மெல்லாம் அவ்வளோ தூரத்துலலாம் இருந்து வரல இல்லையா, எல்லாரும் அருகாமையில் இருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம். காலையில் எழுந்தோன்னே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எழுந்த உடனே காலையில் தேவனை துதிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரன்றதோடு விட்டுறக்கூடாது. போய் ரெடி ஆகிட்டு வந்து 1 மணி நேரம் துதிச்சு கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. உன் பிள்ளைகளை மகிமைப்படுத்த கற்றுக் கொடுங்க. அவர் மகிமைக்கு பாத்திரர். நம் ஆண்டவர் மகிமைக்கு பாத்திரர். அவர் கனத்துக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர். அவரை மகிமைப்படுத்துகிற கூட்டங்களை அவர் மகிமைப்படுத்தாமல் விடவே மாட்டார். அவரை மகிமைப்படுத்திட்டு துதிச்சுட்டே இருந்த தாவீதை சும்மா விட்டாராங்க? சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. நீங்கள் துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி பாருங்கள், ஆர்டர் பண்ணி பாருங்கள் அவரை. அவர் உங்களை எவ்வளவாக உயர்த்துகிறாரு சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் இப்படி பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். எப்படி பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும்? நமக்குள்ளே என்ன இருக்கணும்? கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் சோர்வாக இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. ஒரு தீவிரமாக செயல்பட்டுட்டே இருங்க. ஆண்டவர் கூட வந்து நடத்துவார். அடுத்து தேவனை கட்டாயம் நாம் யாரோ ஒருவருக்கு இயேசுவை மகிமையுள்ள தேவனை அறிவிக்கிறோன்றதை மறந்துடாது. அந்த தேவனை நான் சேவிக்கிறேன், தேடுகிறேன், அவரை அறிந்திருக்கிறேன், அவரை மற்றவருக்கு சொல்லுவேன். அவர் சொல்லி இருக்கிறார், அதனால சொல்லுவேன். 3வது, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன். எல்லாத்துலேயும் முதல் மகிமை கனமோ அவருக்கே செலுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழுப்பி நிற்போமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. நன்றி. உன்னதத்தில்